Assalamu alaikum warahmatullahi ta'ala wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala sayyidina Muhammadin wa ala alihi wa ashabihi ajma'in, amma ba'd. Faqad qala Allah ta'ala fil Qur'anil azim wal furqanil majid. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله يأمركم أن تؤدوا الأمانات إلى أهلها وإذا حكمتم بين الناس أن تحكموا بالعدل إن الله نعم ما يعظكم به إن الله كان سميعا بصيرا. صدق الله العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் வார்த்தைகளை தொடர்கிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் சலாமும் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் வாழ்வை அப்படியே பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், இங்கே குழுமி இருக்கின்ற நம் அனைவர் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மனிதர்களை படைத்து அவர்களில் சிலரை விட மேம்படுத்தி வைத்திருக்கிறார். அறிவாற்றலால் மேம்படுத்தி வைத்திருக்கிறான். ஆளுமை திறன்களால் மேம்படுத்தி வைத்திருக்கிறான். அதிகாரத்தால் மேம்படுத்தி வைத்திருக்கிறான். சொல்வன்மையால் மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறான். இப்படி சில மக்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஆற்றலை கொடுத்து அவர்களுக்கென்று சில ஆளுமை பண்புகளையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வழங்கியிருக்கிறார். ஆளுமை பண்புகளை கொடுத்து சிலரை ஆள வைத்த ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு கீழ் சில மக்களை அல்லாஹ் வாழவும் வைத்திருக்கிறார். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆளுமை தன்மையில் இருக்கக்கூடியவர்கள், ஆளுமை பண்பை பெற்றிருக்கக்கூடியவர்கள் எப்படி தங்களுக்கு கீழுள்ளவர்களிடத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அற்புதமான பண்புகளை சொல்லிக் கொடுக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஆளுமை பண்பை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமைகள் மனிதர்களிடத்தில் இருக்கின்ற போது நமக்கு யார் ஆளுமையாக வர வேண்டும் என்கின்ற தேர்வு நமக்கு இருக்குமேயானால் அதை எப்படி தேர்வு செய்ய வேண்டும் என்பதையும் சொல்லித் தருகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு செய்திகளை சொல்லித் தருகின்ற வரிசையில் இதையும் நமக்கு கற்றுத்தருகிறார்கள். ஒரு மனிதன் ஆளுமை திறனில் இருக்கிறான் என்றால் அவனுக்கு கீழ் உள்ளவர்கள் பலதரப்பட்ட மக்கள் இருப்பார்கள். மொழி வேற்றுமை உடையவர்கள் இருக்கலாம், நிறவேற்றுமை உடையவர்கள் இருக்கலாம், அல்லது படிப்பறிவு உள்ளவர்கள், படிப்பறிவற்றவர்கள் என்று பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்கள் இருக்கலாம். கலாச்சாரங்களால் மாறுபட்டவர்கள் இருக்கலாம், சித்தாந்தங்களில் மாறுபட்டவர்கள் இருக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய தன்னுடைய ஆளுமைக்கு கீழே இருக்கக்கூடியவர்களிடத்தில் ஒரு ஆளுமை பண்பை பெற்றிருப்பவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தருகிறார்கள். பொதுவாக கீழே இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படக்கூடிய நேரத்தில் அந்த பாதிப்பு தன்னுடைய சுயநல பாதிப்பாக, மனிதனுடைய சார்ந்த பாதிப்பாக இருக்கலாம், பொதுவான மக்கள் பாதிப்பாக இருக்கலாம், அல்லது சமூகத்தினுடைய பாதிப்பாக இருக்கலாம், அல்லது தான் கொண்டிருக்கின்ற கலாச்சாரத்திற்கோ அல்லது சித்தாந்தத்திற்கோ இடையூறு ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகளாக இருக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ஆளுமை திறனை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சிலருக்கு கொடுத்திருக்கிறான் என்றால்
அந்த ஆளுமை திறனை பயன்படுத்தி தனக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த மக்களினுடைய பாதிப்புகளை நீக்கக்கூடிய வல்லமை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். அப்படி கொடுத்திருக்கிற போது அதை சரிவர நிறைவேற்றாதவர்களுக்கு என்னென்ன தண்டனைகள் இருக்கிறது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு மனிதனுக்கு பொறுப்பை கொடுக்கிறார். அப்படி பொறுப்பை கொடுக்கக்கூடிய நேரத்தில் தன்னுடைய ஆளுமைக்கு கீழ் உள்ளவர்கள் இழிவாக்கப்படுகிறார்கள், ஏதாவது ஒரு வகையிலே பாதிப்புக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். அப்படி ஆளுமை திறனில் இருக்கக்கூடியவன் அதை காப்பாற்றக்கூடிய வல்லமை இருக்கின்ற போது அதை காப்பாற்றாமல் இருக்கக்கூடிய நேரத்தில் கியாமத்து நாளில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கோடானு கோடி மக்களுக்கு மத்தியில் அவனை இழிவுபடுத்துவான் என்று சொல்லி தருகிறார்கள். மன் உதில்ல இந்தஹு முஃமினுன் வஹுவ யக்திரு அலா யன்சுரா, ஒரு மூமின் பாதிக்கப்பட்டிருக்கிறான். அப்படி பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த மூமினுடைய பொறுப்பை ஒருவன் எடுத்திருக்கிறான். அந்த மூமினுக்கு ஏதாவது செய்ய முடியும் என்கின்ற வல்லமை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அப்படி கொடுத்திருக்கிற போது வஹுவ யக்திரு அலா யன்சுரஹு, அவனுக்கு உதவி செய்வதற்குண்டான வல்லமை அந்த ஆளுமை பண்புடையவனிடத்தில் இருக்கிறது என்றால் அதை அப்படி பயன்படுத்தாமல் பலம் யன்சுர், அப்படி அவன் உதவி செய்யாமல் இருக்கக்கூடிய நேரத்தில் அதல்லஹுல்லாஹு தஆலா அலா ரூஸில் கலாயிக், கியாமத் நாளில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எல்லோருக்கும் மத்தியில் அவனை கேவலப்படுத்துவான் என்று சொல்லி தருகிறான். அப்படியானால் ஒரு ஆளுமை திறன் உள்ளவர் எப்படியெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை குறித்து நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிற போது தன்னுடைய பலன்களை விட தன்னை சார்ந்திருக்கக்கூடிய பலன்களை அவர் மேன்மைப்படுத்த வேண்டும். அவர்தான் ஆளுமை தன்மைக்கு தகுதியானவர், அவர்தான் ஆட்சி அதிகாரத்திற்கு தகுதியானவர் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள். மக்களிடத்தில் நமக்கு ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். நமக்கு அதிகார தோரணையில் வரக்கூடியவர் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற தேர்வு செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கிறது அல்லவா, அதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். நம்முடைய கொள்கைக்கு இரண்டு விதமாக இருக்கலாம். ஒன்று நமக்கு பயனுள்ள வகையில் இருக்கலாம், அல்லது நமக்கு இடையூறு ஏற்படாத வகையில் இருக்கலாம். சில நேரத்தில் நமக்கு மேலுள்ளவர்களால், நம்மை அதிகாரம் செய்யக்கூடியவர்களால், நம்மை ஆட்சி செய்பவர்களால் நமக்கு பலன் கிடைக்கலாம், இது ஒரு விதம். அதே நேரத்தில் நாம் கொண்டிருக்கக்கூடிய கொள்கைகளுக்கோ, நாம் கொண்டிருக்கக்கூடிய கலாச்சாரத்திற்கோ, நாம் கொண்டிருக்கக்கூடிய சித்தாந்தத்திற்கோ எந்த விதமான இடையூறும் ஏற்படாமல் பாதுகாக்கப்படும் அல்லவா, அப்பேற்பட்டவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு இருக்க வேண்டும். இதை தேர்வு செய்யக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் நம்மிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். யாரின் மூலமாக இந்த சமூகம் பாதுகாக்கப்படும் என்பதை விளங்கக்கூடிய ஒரு பொறுப்பை நமக்கு கொடுத்திருக்கிறான் அல்லவா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோடான அத்தனை சஹாபாக்களுக்கு மத்தியில் சில சஹாபாக்களை சில பொறுப்புகளுக்கு என்று தேர்ந்தெடுக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கிறிஸ்தவர்கள் வருகிறார்கள். ஒரு குழுவாக வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், எங்களுக்குள் சில தலைமைத்துவத்தை பெறக்கூடிய தகுதி வாய்ந்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் சரியான முறையில் அந்த தலைமைத்துவத்தை அடைந்து கொண்டால் எங்களுக்கு மத்தியில் அதை சரிவர நிறைவேற்றுவார்கள் என்பதில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஆதலால் உங்களிடத்தில் நாங்கள் எங்களுக்கு ஒரு தலைவரை நீங்கள் தேர்ந்தெடுத்து தர வேண்டும் என்று கேட்கிறோம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் தங்களுக்கு மத்தியில் தீர்ப்பு செய்யக்கூடிய ஒருவரை, தங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீக்கக்கூடிய ஒருவரை எங்களுக்கு தேர்ந்தெடுத்து தாருங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வந்து கேட்டபோது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வந்த குழுவிடத்தில் சொல்லுவார்கள், இன்று போய் நாளை வாருங்கள், உங்களுக்கு ஒரு தலைவரை நான் தேர்ந்தெடுத்து தருகிறேன். உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆற்றல் உள்ள ஆளுமை உள்ள ஒரு நபரை நான் தேர்வு செய்து தருகிறேன் என்று அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அந்த கிறிஸ்தவ குழுவை அனுப்பிவிடுகிறார்கள். இருக்கக்கூடிய சஹாபாக்களுக்கெல்லாம் ஆச்சரியம். இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை வாருங்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள். அந்த மதிப்பு மிக்க பொறுப்பு இருக்கிறது அல்லவா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் தேர்வு செய்யப்பட்டு ஒரு தலைமைத்துவத்தை பெறக்கூடிய தகுதி இருக்கிறது அல்லவா. ஒவ்வொரு சஹாபிகளும் ஆசைப்பட்டார்கள் இந்த பொறுப்பு எனக்கு வர வேண்டும் என்று. ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள், இதுவரை உலகத்தில் எந்த பொறுப்பையும் நான் ஆசைப்பட்டதில்லை, நான் இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டதில்லை. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அந்த கிறிஸ்தவ குழு கேட்டபோது
நாளை வாருங்கள், நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுது அந்த வார்த்தையை சொன்னார்களோ அதிலிருந்து எனக்கு ஒரு விருப்பம் ஏற்பட்டது. அந்த பொறுப்பை எனக்கு தரமாட்டார்களா என்று நான் ஆசைப்பட்டேன். லுஹரினுடைய நேரம் முடிந்தது. தொழுகையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைவு செய்தார்கள். தொழுது முடித்துவிட்டு தனக்கு பின்னால் இருப்பவர்களை பார்க்கிறார்கள், சுற்றிலும் பார்க்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரும் கொண்ட சஹாபிகள் அந்த தொழுகைக்கு வந்தவர்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு நபரை மட்டும் தேடுகிறார்கள். தேடி முடித்துவிட்டு அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா அவர்களை வர சொல்லுகிறார்கள். வந்து சொல்லுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் சென்று அந்த கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனையை நீங்கள் தீர்த்து வைத்து வாருங்கள் என்று சொல்லி தருகிறார்கள். நாம் இங்கே கொஞ்சம் யோசிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். பெருங்கொண்ட சஹாபிகள் எல்லாம் அந்த இடத்தில் இருக்க யாரை கொண்டு அந்த தீர்ப்பை செய்தால் சரியாக வரும் என்பதை உணர்ந்து கொள்கிறார்கள் அல்லவா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த உணர்ந்து கொண்டு தேர்வு செய்கிறார்கள் அல்லவா. அது போன்றுதான் இந்த உதாரணத்தை சொல்லிக் கொடுத்து நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்தி காட்டுகிறார்கள். ஒரு விஷயத்தை தேர்வு செய்யக்கூடிய நேரத்தில், நமக்குண்டான ஆளுமையை தேர்வு செய்யக்கூடிய நேரத்தில், நமக்குண்டான ஆட்சியாளர்களை தேர்வு செய்யக்கூடிய நேரத்தில், நமக்கு உண்டான பிரதிநிதித்துவத்தை கொண்டு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நபரை தேர்வு செய்யக்கூடிய நேரத்தில் அது ஒன்று நம்முடைய பொதுமக்களினுடைய பலனாகவும் இருக்க வேண்டும், அதே சந்தர்ப்பத்தில் சமூகத்தினுடைய பலனாகவும் இருக்க வேண்டும். சமூகத்திற்கு பலன் கிடைக்க பெறாத சந்தர்ப்பத்தில் சமூகத்திற்கு இடையூறு ஏற்படாமல் இருக்கும் அல்லவா, அது போன்ற ஒரு நபரை தேர்வு செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு அற்புதமான வழிகாட்டுதலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அது மட்டுமல்ல, ஒரு பிரதிநிதித்துவத்தை பெறக்கூடிய நபர் எப்படியெல்லாம் வாழ வேண்டும், தான் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு பரக்கத்தான ஒரு வாழ்க்கையை கொடுத்து விட்டால் மக்களெல்லாம் தேர்வு செய்து ஒரு நபரை தலைமைத்துவத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள் என்றால், அப்படி கொடுக்கக்கூடிய நேரத்தில் அவர் என்ன பொறுப்பிற்கு உட்பட்டவர் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே மண்டியிட்ட சஹாபாக்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அற்புதமான வாழ்க்கை நெறிமுறைகளோடு வாழ்ந்திருக்கிறார்கள். ஹஜ்ரத் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹிம்ஸ் என்ற பகுதியை ஆட்சி செய்வதற்காக ஒருவரை நியமிக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பரக்கத்தான வாழ்க்கையை படித்தவர்கள் அல்லவா சஹாபாக்கள். அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே படித்த உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்தில் உமைர் இப்னு சஅத் என்பவரை ஆட்சியாளராக தேர்வு செய்து அனுப்புகிறார்கள். இவர் போகிறார். அந்த இடத்திற்கு போனவர் அமீருல் மூமினாக இருக்கக்கூடிய உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு தான் ஆளுநராக இருக்கக்கூடிய பகுதியினுடைய மக்களினுடைய தேவைகளை குறித்து சொல்லியாக வேண்டும், அவர்களுடைய நிலையை குறித்து குறிப்பை கொடுத்தாக வேண்டும். ஒரு வருடம் பூர்த்தியாகிவிட்டது. உமைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எந்த பிரச்சனையையும் முன்வைக்கவில்லை, அமீருல் மூமினின் இடத்திலே சொல்லவில்லை, இவர்களுக்கு இன்னென்ன பிரச்சனை இருக்கிறது அதை தீர்த்து தர வேண்டும் என்று சொல்லவோ அந்த வார்த்தைகளை பயன்படுத்தவில்லை. அல்லது அந்த மக்களிடத்திலே பெறக்கூடிய தொகை இருக்கும் அல்லவா, பைத்துல் மாலுக்கு சேர வேண்டும் என்கின்ற காசு பணங்கள், அதை கொண்டு போய் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவரிடத்திலே கொடுக்கவில்லை. ஒரு வருடம் கழிகிறது. உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்கிறார்கள். நாம் அனுப்பிய நபர் ஆட்சி அதிகாரத்திற்கு உட்பட்டவராக இருக்கிறார், அந்த குடிமக்களினுடைய பிரச்சனையை குறித்து இதுவரை நம்மிடத்திலே எந்த தகவல் அறிக்கையும் அவர் வெளிப்படுத்தியதில்லை. அதனால் அவருக்கு கடிதம் எழுதுகிறார்கள். என்னுடைய கடிதம் வந்தவுடன் என்னை வந்து பார்க்க வேண்டும், என்ன மக்களுக்கு மத்தியிலே நீ செய்து கொண்டிருக்கிறாய் என்ற உன்னுடைய அந்த நிலைப்பாட்டை என்னிடத்திலே தெரியப்படுத்த வேண்டும், பைத்துல் மாலுக்கு ஏதாவது சேர வேண்டி இருக்குமே ஆனால் அதை என்னிடத்திலே வந்து ஒப்படைக்க வேண்டும் என்று ஒரு கடிதத்தை எழுப்பி உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அனுப்பிய போது உமைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரே ஒரு பையை எடுத்துக்கொண்டு உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அவர்களை சந்திக்க வருகிறார்கள். கையில் வைத்திருப்பது ஒரே ஒரு பையை மட்டும் எடுத்துக்கொண்டு தனக்கு தேவையான உணவையும் எடுத்துக்கொண்டு உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அவர்களை வந்து சந்திக்கிறார்கள். இப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா அவரிடத்தில் வந்தபோது உமர் ரலியல்லாஹு அவர்கள் கேட்கிறார்கள், உமைரே எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். அவர்களுடைய தோற்றத்தை பார்த்த மாத்திரத்தில் அவர் மிகவும் மோசமான நிலையிலே இருக்கிறார், மெலிந்த தேகமாக இருக்கிறார், ஒரு ஆட்சி அதிகாரத்திற்கு உட்பட்டவர்களுடைய நிலையை விட தாழ்ந்த நிலைமையில இருக்கிறார். உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் கேட்கிறார்கள், எப்படி இருக்கிறீர்கள் என்று நலம் விசாரிக்கிறார்கள். உமைர் அவர் சொன்னார், நலமாக இருக்கிறேன் அமீருல் முஃமினீனே, எந்த விதமான குறைபாடும் என்னிடத்தில் இல்லை, ஆரோக்கியமாக இருக்கிறேன் என்று சொன்னபோது அதற்கடுத்து கேட்கிறார்கள், என்ன எடுத்து வந்திருக்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள்.
உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய உள்ளத்தில் இப்படி ஒரு ஆசை, பைத்துல் மாலுக்காக எதையாவது எடுத்து வந்திருப்பார் என்ற நிலைப்பாட்டில் என்ன எடுத்து வந்திருக்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். அப்பொழுது அவர் உமைர் அவர்கள் சொல்லுகிறார்கள், என்னுடைய பையை நான் எடுத்து வைத்திருக்கிறேன், உணவுப் பொருளை எடுத்து வைத்திருக்கிறேன், என்னுடைய நீர் அருந்துவதற்கு தேவையான ஒது செய்வதற்காக தேவையான ஒரு தண்ணீர் பையை மட்டும்தான் எடுத்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னபோது ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மீண்டும் கேட்கிறார்கள், பைத்துல் மாலில் சேர வேண்டிய பொருள்கள் இருக்கும் அல்லவா, அது ஏதாவது இருக்கிறதா என்று மீண்டும் கேட்கிறார்கள். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், எந்த பணமும் இல்லை, ஒரு பைசா இல்லை, பைத்துல் மாலில் சேர்க்க வேண்டிய எந்த பொருளும் என்னிடத்திலே இல்லை, நான் எதையும் எடுத்து வரவில்லை என்கிறார்கள். அப்பொழுது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வேற என்ன ஏதாவது பைத்துல் மாலுக்கு கொண்டு வந்து சேர்ப்பாருன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லையே என்று சொல்லுகிறாரே என்ற போதுதான் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், எந்த இடத்திற்கு என்னை நீங்கள் தலைவராக நியமித்தீர்களோ அங்கே போனவுடன் நான் செய்த காரியம் என்ன தெரியுமா, எனக்கு மத்தியில் நான் ஒரு குழுவை நான் ஏற்பாடு செய்தேன், அங்கே இருக்கக்கூடிய சிறந்த மனிதர்களை எல்லாம் நான் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு மத்தியில் வசூல் செய்யக்கூடிய அந்த பொருளாதார நிதியெல்லாம் இருக்கும் அல்லவா, அந்த நிதியை அந்த மக்களிடத்தில் யார் தேவை உடையவர்களாக இருக்கிறார்களோ என்பதையெல்லாம் நான் சேகரித்தேன். அப்படி சேகரித்து அது நிறைவடையக்கூடிய நேரத்தில் உடனுக்குடன் நான் தீர்த்து வைத்தேன் என்கின்ற வார்த்தையை சொன்னபோது ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சரி என்று ஒத்துக்கொண்டு கடைசியில் அவருடைய அந்த பதவியை மீண்டும் புதுப்பித்து கொடுக்கிறார்கள். நீங்கள் மீண்டும் அந்த இடத்தில் சென்று தலைவராக பொறுப்பேற்க வேண்டும் என்கிறார்கள். அப்போ உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், நான் திரும்ப அந்த பொறுப்பை ஏற்பதாக இல்லை, நல்ல முறையில் நடந்திருக்கிறேன், அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நல்ல முறையில் ஆற்றியிருக்கிறேன், நான் மீண்டும் அந்த பொறுப்புக்கு வரவில்லை என்று முடிவு செய்து நான் போக மாட்டேன், ஏதாவது மதீனாவுடைய ஓரஞ்சாரத்தில் வசிக்கிறதுக்கு மட்டும் இடம் கொடுத்தா போதும் என்று சொன்னபோது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வசிப்பதற்குண்டான ஏற்பாட்டை செய்து கொடுக்கிறார்கள். அப்படி செய்து கொடுத்துட்டு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மீண்டும் ஒரு சோதனை செய்வதற்கு ஆசைப்படுகிறார்கள். இவர் எதையுமே கொண்டு வந்து சேர்க்கலை, எல்லாத்தையுமே குடிமக்களுக்கு சரியான முறையில் பங்கிட்டு கொடுத்து விட்டேன் என்று சொல்லுகிறார். உண்மையில் இவர் இப்படித்தான் வாழ்ந்திருக்கிறாரா அல்லது ஏதாவது சேர்த்து வைத்துவிட்டு தன்னுடைய நல்ல வாழ்க்கைக்காக சேமித்து வைத்திருக்கிறாரா என்பதை சோதிப்பதற்காக சில நாட்கள் கழித்து தனக்கு உறுதிமிக்க ஒரு நபராக இருக்கக்கூடிய ஹாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை தேர்வு செய்து, நீங்கள் உமைரிடத்திலே செல்லுங்கள், இந்த பகுதியிலே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், அவரிடத்திலே போய் சொல்லுங்கள், நான் உங்களின் விருந்தாளியாக வந்திருக்கிறேன், ஒரு 3 நாட்கள் உங்களிடத்திலே நான் தங்க வேண்டும், என்னை கவனித்துக் கொள்ளுங்கள் என்று போய் நீங்கள் அந்த உமைரிடத்திலே தங்குங்கள் என்று ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஏற்பாடு செய்கிறார்கள். இப்போ ஹாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உமைரிடத்திலே போய் சொல்லுகிறார்கள், உங்களின் விருந்தாளியாக வந்திருக்கிறேன், ஒரு 3 நாள் உங்கள்கிட்ட போய் நான் தங்கி கொள்ள வேண்டும் என்று சொன்னபோது உமைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அனுமதி கொடுக்கிறார்கள். அனுமதி கொடுத்து தன்னுடைய விருந்தாளிக்கு வேண்டிய உணவுகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். 3 நாள் நல்ல முறையில் சாப்பாடு கொடுக்கிறார்கள். அப்படி சாப்பாடு கொடுக்கக்கூடிய நேரத்தில் 3வது நாள் அந்த குழுவிலிருந்து ஒருவர் வருகிறார். அந்த விருந்தாளி இடத்திலே சொல்லுவார், நீங்கள் உமைரிடத்திலே தங்கி மிகப்பெரிய சிரமத்தை ஏற்படுத்தி இருக்கிறீர்கள், உமைருக்கு நீங்கள் கொடுத்த சிரமம் சாதாரணமானதல்ல, அவர் வைத்திருப்பது 3 நாளுடைய உணவைத்தான் வைத்திருக்கிறார், உங்களிடத்தில் அவர் விருந்தாளியாக தங்கியிருக்கிறார் என்ற காரணத்தினால் 3 நாள் உணவையும் உங்களுக்கு அவர் நல்ல முறையிலே கவனித்திருக்கிறார், 4வது நாள் உணவு அவருக்கு இல்லை, எனவே நீங்கள் இவரிடத்திலே மீண்டும் விருந்தாளியாக தங்காமல் இந்த இடத்தை விட்டு நீங்கள் உடனடியாக சென்று விடுங்கள் என்ற போது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹாரிஸ் ரலியல்லாஹு அனுப்பும்போது ஒரு செய்தியும் சொல்லி அனுப்புகிறார்கள், நீங்கள் போய் உமைரை போய் பாருங்கள், அவர் நல்ல முறையில் சுகபோகமான வாழ்க்கை வாழ்வாரையானால் அவர்கிட்டருந்து நீங்கள் உடனடியாக வந்து விடுங்கள், ஏதாவது கஷ்டத்தில் தான் அவர் வாழ்கிறதா தெரிஞ்சது அப்படின்னா நான் ஒரு 100 தீனார்களை தருகிறேன், நீங்கள் அந்த கஷ்டத்தை அவர் வாழ வேண்டாம், அவருக்கு 100 தீனார்களை கொடுத்து உதவி செய்யுங்கள் என்று ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே 100 தீனார்களை கொடுத்து அனுப்புகிறார்கள். 3 நாள் கழிகிறது. அவர்களுடைய கஷ்டத்தை தெரிந்து கொண்ட ஹாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 100 தீனாரை உமைர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே கொடுக்கிறார்கள். அப்படி கொடுத்த மாத்திரத்தில் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, இது என்ன 100 தீனாரை கொடுக்கிறீர்கள்? இல்லை, ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உங்களிடத்திலே 3 நாட்கள் தங்க சொன்னார்கள்,
ஏதாவது கஷ்டத்தில் இருப்பீர்களே ஆனால் அதற்கு உதவியாக இருக்கும் என்று 100 தீனார்களை உங்களுடைய கஷ்டத்தை போக்குவதற்காக கொடுக்க சொன்னார்கள் என்ற போது உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், இந்த 100 தீனார்கள் எனக்கு வேண்டாம், இந்த 100 தீனார்களுடைய தேவை எனக்கு இல்லை என்று உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்ல, அந்த நேரத்தில் இருவருக்கும் மத்தியில் விருந்தாளியாக வந்திருக்கக்கூடிய ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அங்கே இருக்கக்கூடிய உமைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சத்தத்தை உமைர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவி கேட்டுவிட்டு சொல்லுவார்கள் தன்னுடைய கணவனிடத்தில், உங்களுக்கு தருகிறார்கள் அல்லவா, பிரியப்பட்டால் வாங்கிக் கொள்ளுங்கள், நீங்கள் அந்த செல்வத்தை தேடி செல்லவில்லை தானே, உங்களை தேடித்தான் அந்த 100 தீனார்கள் வந்திருக்கிறது, வாங்கிக் கொள்ளுங்கள், உங்களுக்கு முடிந்தால் உங்களுக்கு தேவை இருந்தால் அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களுக்கு தேவையில்லாத பட்சத்தில் வேறு யாராவது ஏழை இருப்பார்கள் அல்லவா, அவர்களுக்கு நீங்கள் செலவழித்துக் கொள்ளுங்கள் என்ற வார்த்தையை சொன்னபோது அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த 100 தீனார்களையும் வாங்கிக் கொள்கிறார்கள். ஒரு ராத்திரி கூட அந்த 100 தீனார்களை வைத்துக் கொள்ளவில்லை. இரவு நேரத்தில் வாங்கிய அந்த 100 தீனார்களை தன்னுடைய சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஏழைகளையும் பார்த்து கொடுத்து முடித்து விடுகிறார்கள். கொடுத்து முடிச்சுட்டு இப்போ ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு உமைர் ரலியல்லாஹு அன்ஹுடைய பற்றிய செய்தியை ஹஜ்ரத் உமர் அவர்களிடத்திலே சொல்ல வேண்டும் அல்லவா. உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே வருகிறார்கள். நான் போய் பார்த்தேன், மிகப்பெரிய கஷ்டத்தில் இருக்கிறார், 100 தீனார்களை நான் கொடுத்திருக்கிறேன் என்று சொல்ல போது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்டார்கள், 100 தீனாரை என்ன செய்திருப்பார் என்று தெரியுமா என்று கேட்கிறார்கள். இல்லை தெரியலை, ஆனால் ஒன்றை மட்டும் நான் புரிந்து கொள்கிறேன், அந்த 100 தீனாரில் 1 தீனாரை கூட தனக்கென்று அவர்கள் எடுத்திருக்க மாட்டார்கள் என்பது மட்டும் எனக்கு தெரிகிறது. ஆனால் கொடுத்து விட்டு வந்தேன் என்ற போது திரும்ப உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த உமைரை திரும்ப அழைக்கிறார்கள். தன்னிடத்தில் அழைத்து, எப்போ உனக்கு 100 தீனார்கள் செலவுக்கு கொடுத்தேன் அல்லவா, நீங்கள் கஷ்டத்தில் இருப்பதாக கேள்விப்பட்டேன் அல்லவா, அந்த 100 தீனார்களை என்ன செய்தாய் என்று கேட்டபோதுதான் அதற்கு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், அதை பற்றி கேட்கக்கூடிய உரிமை உங்களிடத்திலே இல்லை, 100 தீனாரை கொடுத்துட்டீங்களா, அது என்ன செய்தேன் என்று கேட்பதற்கு உரிமை இல்லை, கொடுத்து முடித்தாகிவிட்டது என்ற போதுதான் நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்காக நான் விளக்கம் கேட்கிறேன் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்க ஒரு அழகான வார்த்தை சொல்லுவார்கள், கியாமத்து நாளில் நம்முடைய பிள்ளைகள் நமக்கு பலன் தருவதில்லை, நாம் வைத்திருக்கக்கூடிய சொத்துக்கள் பலன் தருவதில்லை, யாரும் பலன் தராத அந்த நாளுக்காக நான் அந்த காசுகளை சேமித்து வைத்திருக்கிறேன் என்ற வார்த்தையை சொன்ன போதுதான் அதற்கு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள், உமைர் அவர்கள் எந்த இடத்தில் இருக்கிறார்கள் என்றால், தன்னை விட தன்னுடைய குடும்பத்தை விட பிற மக்களினுடைய நலன் நல்லது என்று விளங்கி இருக்கக்கூடிய அந்த உமைர், உலாய்க யுஸிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா, தங்களுக்கு தேவை இருந்தும் கூட அந்த மதீனத்து மக்கள் எப்படி தங்களுடைய தேவையை விட முஹாஜிர்களுடைய தேவை பெரிதென்று கருதி கொண்டிருந்தார்களோ அதே போன்ற நன்மக்களில் இந்த உமைரும் ஆகிவிட்டார் என்று அங்கே வாழ்த்து தெரிவித்தார்கள் என்றால், அற்புதமான வாழ்க்கையின் நெறியை நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதை தொடர்ந்து சஹாபாக்களும் செய்து தந்திருக்கிறார்கள். ஒரு பிரதிநிதியாக இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்லித் தருகிற போது தன்னுடைய நலனை விட தன்னை சார்ந்திருக்கக்கூடியவர்களின் நலன் பெரிது என்று விளங்கி இருக்கிறார்கள் அல்லவா. இப்படி ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி தந்துவிட்டு அதே போன்று நமக்கு ஹதீஸுகளை வல்லுநர்கள் ஹதீஸுகளை ஆய்வு செய்யக்கூடிய நேரத்தில் ஒரு விஷயத்தை சொல்லி தருவார்கள். சில நேரங்களில் ஹதீஸுகளை ஆய்வு செய்யும் போது அந்த ஆய்வு சரியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் 2 விதமான நன்மை அவருக்கு கிடைக்கிறது. என்னவென்றால், அவர் செய்த ஆய்வுக்கு ஒரு கூலியாகவும் சரியான ஆய்வுக்கு ஒரு கூலியாகவும் அல்லாஹ் இரட்டை கூலியை கொடுக்கிறார். அதே நேரத்தில் ஆய்வுகள் பிழையாக போகிற போது ஆய்வுடைய பிழைக்கு அல்லாஹ் கூலியை கொடுக்காமல் ஆய்வு செய்ததற்கு ஒரு கூலியை கொடுக்கிறான் அல்லவா. அதே போன்றுதான் நம்முடைய பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆற்றலை நம்மிடத்தில் அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். அப்படி கொடுக்கக்கூடிய நேரத்தில் நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுத்து நமக்கு எது பயனுள்ளதாக இருக்கும், நம்முடைய சித்தாந்தங்களை பாதுகாப்பதற்கு எது பயனுள்ளதாக இருக்கும் என்கின்ற ஆய்வு செய்து அது சரியான முறையில் இருக்கக்கூடிய நேரத்தில் இரட்டை கூலி நமக்கு கிடைக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், மாற்றமான முறையில் நடக்குமேயானால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உங்களுக்கு உதவி எப்படி செய்கிறான் என்றால், பலவீனமானவர்களுடைய துஆவை வைத்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உதவி செய்கிறான் என்று சொன்னதற்கிணங்க நம்மிடத்தில் எத்தனையோ பலவீனப்பட்டவர்கள் இருப்பார்கள் அல்லவா, அவர்களிடத்தில் துஆவை வேண்டக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எல்லாவற்றையும் சிறப்பாக செய்வான் என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை. எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எதிர்வரக்கூடிய ஒவ்வொரு தேர்வுகளையும் நாம் செய்யக்கூடிய நேரத்தில் அந்த தேர்வுகளை சரியான முறையில் தேர்ந்தெடுக்கக்கூடிய பாக்கியத்தையும் நம்முடைய
நம்முடைய சித்தாந்தங்களையும் நம்முடைய கருத்தியல்களையும் நம்முடைய பொதுமக்களினுடைய பொதுவான விஷயங்களையும் சரியான முறையில் நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆட்சியாளர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அமைத்து தருவானாக என்று துஆ செய்தவனாக வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.